நேயர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளா ஈவே ராமசாமி நாயக்கரின் தமிழ் வெறுப்பு பத்தியும், தனித்தமிழ்நாடு கிடைக்காம எப்படி தடுத்தாரு அப்படிங்கறத பத்தியும், இந்திய எதிர்ப்புல அவரோட இரட்டை நிலைப்பாடு பத்தியும், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அவரோட கொள்கையை பத்தியும் விரிவா பார்த்தோம். பொதுவா ஈவேரா பத்தி பேசினாலே இந்த திராவிட ஒட்டுத்திண்ணைகள் நம்மள சங்கி அப்படின்னும், RSS மற்றும் இந்துத்துவாயின் குரலா ஒலிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் விஷயத்துல ஈவேராவே ஒரு சங்கிதா அப்படிங்கறத அழகா மறைச்சிருவாங்க. 1962க்கு பிறகு ஈவேரா இஸ்லாமியர்களை பத்தியும் இஸ்லாமிய பெண்களை பத்தியும் பேசின கருத்துக்கள் இப்போ சங் பரிவார் குரூப்புகள் எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். சொல்ல போனா அதை விட ஒரு படி மேலேயே இருக்கும். அப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் இஸ்லாமியர்களை பத்தியும், இஸ்லாம் மதத்தை பத்தியும், இஸ்லாமிய பெண்களை பத்தியும் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். இஸ்லாமியர்கள் ஈவே ராமசாமிக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்ற முக்கிய காரணம் ஈவேராவுக்கு இஸ்லாமிய மதத்தின் மேல மிகப்பெரிய பற்று இருந்தது அப்படின்னும், இந்துக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாற சொன்னாரு அப்படின்னும், இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்து அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி அதுல இஸ்லாமியர்களை பத்தி மிக உயர்வா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலே இஸ்லாமியர்களை பத்தி நல்லாதான் பேசியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்க எழுதி அதுல இஸ்லாமியர்களை பத்தி மிக உயர்வா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஈவேரா எல்லா விஷயத்திலுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டவராச்சு. அவர் உண்மையிலே இஸ்லாமியர்களை பத்தி நல்லாதான் பேசியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்க இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்து அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தேன். ஈவேரா எழுதுறது ஆரம்பிக்கிறாரு ஈவேரா. அதுவும் இந்த கட்டுரை 1947ஆம் ஆண்டு திராவிட உத்தியோகஸ்தர்கள் நடத்திய ஒரு கூட்டத்துல பேசினது. அதாவது பேசியிருப்பாரு. அவர்கள் லஞ்ச வர்ணத்தாராக நம்மை கவனிப்பார். நம்மளால ஆதி திராவிடர் ஒரு முல்லா சாஹிப்புக்கு என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடருக்கு வந்த யோகம் சம்பந்தப்பட்ட செய்கிறேன் வரும்போது இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாம மனிதர்களால வாழ முடியாது. இது உண்மை. முஸ்லிம்களிடம் எனக்கு உங்களை எல்லாம் விட அளவு கடந்த அன்போ, நேசமோ, நம்பிக்கையோ, கூட்டுறவோ கிடையாது. இதுதான் ஆதி திராவிட சாஹிபுகள் உள்ளதில் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு பதவி கிடைக்கும், ஆதரவா பேச இஸ்லாம் மதத்தை பத்தி அவர் பேசுனதால அதை மட்டும் கட் பண்ணி வெட்டி ஒட்டி ஒரு தனியா ஒரு புத்தகம் போட்டு ஈவேரா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல். ஆனா 1962ல இருந்துதான் அவரோட உண்மையான இஸ்லாமிய மத துவேஷம் வெளிப்படுது. ஆணைமுத்து தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்தின் 46வது பக்கத்துல மைனாரிட்டி சமுதாயம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இது அவரு 1962 விடுதலை ஏட்டுல எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தாலே இஸ்லாம் மதத்து மேல அவருக்கு எந்த அளவுக்கு துவேஷம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நாட்டு லட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம், மைனாரிட்டி மதம், மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலத்துக்கு, பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும். இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர், முஸ்லிம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் மற்றும் இவர்களுக்கு நீதி அல்லது தனி சலுகைகள் இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தினாலும், மேலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி அதாவது நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனித தன்மை பெறாமலும் போய்விட்டார்கள் என்று ஒரு தொழிலும் செய்யாமல் நம்மை எட்டிப்போ மேலே படாத என்று சொல்லிக்கொண்டு உயர் வாழ்வு வாழ்கிறார்கள். அதுபோல 100க்கு 6% உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பு வேலையும் செய்யாமல் அவர்களோட பெண்கள் நம் மனிதர்களின் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கிற நிலையிலும், பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் கூட கோஷா முறையிலும் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள். அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் இத அவங்களோட மத தர்மம், மத ஆச்சாரம் அப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யார் நாட்டுல வந்துட்டு யார் மத்தியில யாரோட மத தர்மத்தை, மத ஆச்சாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்க என்ற குழந்தைகளைத்தான் ஈன்றும் வருகிறது. இது இயற்கையான பண்பு அல்லது விதி. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணிய மிதிக்கு அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படிங்கிறாரு. 1962ல அப்படி ஒரு கட்டுரை எழுதினாரா, அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 1963ல விடுதலையில அவரோட பிறந்த நாள் செய்தின்னு ஒண்ணு வெளியிடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு இன்று பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறித்துவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள் இருந்தவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு புதுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறுபான்மையினரால் பேராபத்து வர உள்ளது அப்படிங்கிற தலைப்புல ஒரு விடுதலையில ஒரு கட்டுரை எழுதுறாரு.
வகுப்பு விகிதப்படி இடமும் தனி தொகுதியும் அளித்து அவர்களை ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு மக்களை விரட்டுவதா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரைக்கு தனிப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வெளியே போங்கள் என்கிறான். இப்படி இருக்கும்போது தனிப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே கட்டுரையில பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போக சொல்லுகிறார்கள். பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறான். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை? ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம்? தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார்? நீ தமிழனா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன ஒரு வியப்புனா, இந்த ஈவேராவே தமிழன் கிடையாது. அவரே தன்னை கன்னடன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவரும் இந்த தமிழ்நாட்டுல சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் தான். அதே கட்டுரை என்ன சொல்றாரு, ஐயோ பாவம் போனா போகுது அப்படின்னு பரிதாபப்பட்டு அவங்களுக்கு 100க்கு 5 பேரா இருக்கிற துலுக்கர்களையும் 3 பேரா இருக்கிற பார்ப்பனர்களையும் அந்த விகிதத்துல இடம் கொடுத்து எதுலையும் தனித்தொகுதி ஆக்கி தனியா உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ இருந்து புழைக்க வந்தவங்க எல்லாம் நம்மளோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. நாம என்ன அவங்களோட கலந்துட்டோமா? பார்ப்பான் பூணூல் போட்டுக்கொண்டு டேஷ் மகன் நீ, நான் வேறு நீ வேறு என்கிறான். துலுக்க குள்ள வச்சு வேஷம் போட்டுக்கொண்டு நான் வேற நீ வேற அப்படின்னு பேதம் காட்ட பெரிய ராயல் குமுகத்தை போல தம் பெண்டுகளுக்கு உரை போட்டு வைத்துக் கொள்கிறான். நம்ம பெண்களை களை எடுக்கவும் கல் சமக்கவும் மண் வெட்டவும் வச்சுட்டு அவங்க பெண்களை மட்டும் புர்கா போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்படி இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் அப்படின்னும் வேறு நாட்டில இருந்து வந்த அந்நியர் அப்படின்னும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த உரிமையும் கிடையாது, அவங்க பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ போகணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஈவேரா. இன்னைக்கு RSS மற்றும் சங்கிகளும் இதையே தான் சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் அப்படின்னும் அவங்க பாகிஸ்தானுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.